ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரை, அதாவது மார்ச்சுவரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அந்த மார்ச்சுவரிக்குள்ள இருந்த ஆன்மா என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளையும் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை இரவு 11 மணிக்கு தனியா உட்காந்து படிக்கும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட திருளையும் குறையாம அப்படியே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2000 ஆண்டு காலகட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மார்ச்சுவரியில வேலை செய்யற அட்டெண்டர் மாரிமுத்துவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த மாரிமுத்துக்கு 30 வயது ஆயிருந்துச்சு. அவரோட மனைவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் மில்லுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாரிமுத்துவை பத்தி சொல்லணும்னா அவருக்கு இந்த அட்டெண்டர் வேலை புதுசுதான். அந்த மாசத்துல தான் அவர் அந்த வேலைக்கு சேர்ந்திருந்தாரு. அந்த வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அவர் கிடைக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தாரு. ஒயிட் வாஷ் பண்ண போறது, டைல்ஸ் ஒட்ட போறது, இந்த மாதிரி எந்த வேலைகள் கிடைச்சாலும் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பிறகு அவர் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்த மருத்துவமனை ஊழியர் ஒருத்தரோட உதவியால அவருக்கு அந்த மார்ச்சுவரியில அட்டெண்டர் வேலை கிடைச்சிருக்கு. அந்த அரசு மருத்துவமனை மிகப்பெரிய வளாகத்துல பிரம்மாண்டமான கட்டிடமா கட்டி இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட கேம்பஸ்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு மூலையில அந்த மார்ச்சுவரி இருந்துச்சு. அந்த மார்ச்சுவரியை சுத்திலும் மிக பெரிய மரங்கள் அடர்த்தியா வளர்ந்துருந்துச்சு. இந்த மாரிமுத்துவுக்கு அந்த மார்ச்சுவரியில வேலை செய்யறது ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. அந்த மார்ச்சுவரிக்குள்ள இரவு நேரங்கள்ல ஒரு தனிமையான சூழலும் அச்சத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. அந்த மார்ச்சுவரிக்குள்ள 30 பிணங்களை வைக்கக்கூடிய அளவுல ஃப்ரீசர் ஸ்லாட் இருந்திருக்கு. 0 டிகிரி செல்சியஸ்ல ரத்தத்தையே உறைய வைக்கக்கூடிய அளவுல குளிர் பயங்கரமா இருக்குமா. அந்த மார்ச்சுவரிக்குள்ள இருக்க பிணங்கள் கெடாம இருக்கிறதுக்காக அந்த பிணங்கள் மேல தெளிக்கப்பட்ட பார்மாலினோட ஸ்மெல்லு ரசாயன வாட அடிக்குமா. இது எல்லாமே மாரிமுத்துவுக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கு. இந்த மாரிமுத்துவோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மார்ச்சுவரிக்குள்ள கொண்டு வரக்கூடிய பிணங்களை முறையா பதிவு செஞ்சு அதற்குண்டான அடையாள குறியீடுகளை வச்சு ஸ்டோரேஜ் பண்றது. மேலும் அப்படி ஸ்டோரேஜ் பண்ண பிணங்களோட டெம்பரேச்சர் சரியான அளவுல இருக்கான்னு செக் பண்றது போன்ற வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காரு. சில நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த டாக்டருக்கு உதவியாளராக இருந்தும் சில வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆரம்பத்துல மாரிமுத்துவுக்கு அந்த வேலை பிடிக்காம தான் இருந்திருக்கு. ஆனா குடும்பத்தோட கஷ்டத்தை போக்கணும்னா இந்த வேலையில தான் அதிகப்படியான சம்பளம் கிடைச்சிருந்திருக்கு. அதனால அந்த வேலைய மாரிமுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் மாரிமுத்து மார்ச்சுவரியோட வாசல்ல இருக்க டேபிள்ல உட்காந்து லெட்ஜர்ல ஏதோ என்ட்ரி போட்டுட்டு அதே சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல மார்ச்சுவரிக்குள்ள 17 பிணங்கள் இருந்திருக்கு. மாரிமுத்து அந்த சேர்ல உட்காந்து அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நள்ளிரவு 12 மணி இருக்கும். மார்ச்சுவரிக்குள்ள இருந்து ஏதோ டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் உள்ளுக்குள்ள ஃப்ரீசர் பாக்ஸை யாரோ தட்டுற மாதிரி கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு மாரிமுத்து படக்குன்னு முழிச்சிடுறாரு. அவர் முழிச்சதுக்கு அப்புறமும் அந்த பிணவரைக்குள்ள யாரோ ஃப்ரீசர் பாக்ஸை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மார்ச்சுவரியோட சாவி மாரிமுத்து கையில தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது உள்ள எப்படி சத்தம் கேட்டுச்சுன்னு யோசிக்கிறாரு. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்னு நினைச்சா கூட அந்த நேரத்துல அங்க யாருமே வரமாட்டாங்க. இப்போ மாரிமுத்து மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த மார்ச்சுவரி கதவை மெதுவா திறந்து பார்த்திருக்காரு. அங்க 12ஆம் நம்பர் ஃப்ரீசர் பாக்ஸ் ஓபன் ஆகி பாடி வெளியே வந்திருக்கு.
அதை பார்த்த மாரிமுத்துவுக்கு பயங்கர சாக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, ஃப்ரீசர் பாக்ஸை யார் திறந்தாலும் திறக்கிற டயத்தையும் மறுபடி க்ளோஸ் பண்ற டயத்தையும் என்ட்ரி போடணும். மேலும் யார் திறந்தாங்களோ அவங்களோட சைனையும் மென்ஷன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது யார் இந்த ஃப்ரீசர் பாக்ஸை திறந்திருப்பாங்கன்னு சாக்காகி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நம்ம ஷிஃப்ட் அட்டன் பண்ணும்போது எல்லா ஃப்ரீசர் பாக்ஸும் லாக்ல தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி திறந்திருக்கும்னு யோசிக்கிறாரு. பிறகு அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. புது பாடிங்கிறனால காத்துக்கு உப்பி போய் ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்காரு. இப்போ மாரிமுத்து அந்த டெட் பாடியை போய் பார்த்திருக்காரு. அது ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய டெட் பாடி. அந்த டெட் பாடியோட டீடைல்ஸை செக் பண்ணியிருக்காரு. அதுல ஊர் பெயர் எதுவுமே மென்ஷன் பண்ணப்படாம இருந்திருக்கு. இப்போ மாரிமுத்து அந்த டெட் பாடியை உள்ள தள்ளி லாக் பண்ணிட்டு மார்ச்சுவரியோட கதவை பூட்டிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனா இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் அந்த மார்ச்சுவரிக்குள்ள நிறைய அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அன்று இரவு அங்கு நடந்த சம்பவத்தை மாரிமுத்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. ஆனா அவரோட மனசுக்குள்ள அந்த டெட் பாடி ஃப்ரீசர் எப்படி ஓபன் ஆயிருக்குன்ற சந்தேகம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்று காலையில ஷிஃப்ட் முடிஞ்சதும் மாரிமுத்து வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுல அவரோட மனைவி, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி இருக்காங்க. அப்படி சாயங்காலம் நீங்க ஷிஃப்ட்டுக்கு கிளம்பும் போது வீட்டு சாவிய மறக்காம கதவு மேல வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மில்லுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த மாரிமுத்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அவர் மனைவி சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கால்ல தூங்கி இருக்காரு. இவர் என்னதான் அந்த மார்ச்சுவரியில இரவு நேரத்துல உட்காந்தே தூங்கினாலும் வீட்டுல வந்து தூங்குறது தான் முழுமையான தூக்கமா நினைச்சிருந்தாரு. அப்படி இவர் அசந்து தூங்கும்போது இவரோட படுக்கையை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. கிச்சனுக்குள்ள போய் யாரோ பாத்திரங்களை உருட்டுற மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. ஆனா இவர் நேற்று இரவு சரியா தூங்காததுனால அந்த சத்தம்லாம் ஏதோ கனவுல கேட்கிற மாதிரியே கேட்டிருக்கு. அப்போ மாரிமுத்து அவரோட கண்களை மெதுவா திறந்து பார்த்திருக்காரு. ஆனா அந்த அறையில எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. மறுபடி ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வயசான நபர் ஏதோ பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்பவும் மாரிமுத்துக்கு அது கனவா நனவான்னு கூட தெரியல. கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காரு. அந்த உருவம் இவர்கிட்ட என்னென்னமோ பேசுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அது பேசுறது எதுவுமே அவருக்கு தெளிவாவே புரியல. அது எந்த மொழியில பேசுதுன்னு கூட தெரியல. அது தொண பேசிக்கிட்டே இருக்க மாதிரி கேட்டிருக்கு. இப்போ மாரிமுத்து தூக்கத்திலே அவரோட அரை கண்ணை திறந்து பார்த்திருக்காரு. ஒரு வயசான தோற்றத்துல ஒரு நபர் அவர் தலைமாட்டிலே உட்காந்து அவரை உத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன மாரிமுத்து படக்குன்னு எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் எழுந்திருச்சு பார்த்திருக்காரு, அங்க யாருமே இல்ல. இப்ப நம்ம தலைமாட்டுக்கு பக்கத்துல யாரையோ பார்த்த மாதிரி இருந்துச்சே, அது எதுவும் கனவுல எதுவும் பார்த்திருப்போமான்னு யோசிக்கிறாரு. மறுபடி கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா தூக்கமே வரல. அன்று சாயங்காலம் வழக்கம் போல வீட்டை பூட்டிட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி இருக்காரு. வழக்கம் போல வேலைக்கு வந்த மாரிமுத்து ஃப்ரீசர் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு லெக்சர்ல என்ட்ரி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்படி உட்கார்ந்தவரு கொஞ்ச நேரத்துல தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். அந்த இடமே பயங்கர வெப்பமா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்காரு. அவரோட உடல் முழுவதும் பயங்கரமா வேர்த்து கொட்டி இருக்கு. இப்போ மாரிமுத்து முழிச்சு பார்த்திருக்காரு. ஃபேன் ஓடாம ஆஃப் ஆயிருந்திருக்கு. எதனால ஃபேன் ஓடலன்னு சொல்லி எழுந்திருச்சு பார்த்திருக்காரு. ஃபேனோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. நம்ம உட்காரும்போது ஃபேனை போட்டுட்டு தானே உட்கார்ந்தோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த ஃபேனை ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்போ மாரிமுத்து மறுபடி ஃபேனை ஆன் பண்ணிட்டு அவரோட சேர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. சீலிங்ல இருந்த லைட்டு அணைஞ்சு எரிஞ்சிருக்கு. லைட்டுகள் இந்த மாதிரி பிளிக்கரிங் ஆனதும் அது மாரிமுத்துவுக்கு சரியா படல. இது ஏதோ தப்பா தெரியுதேன்ற யோசனையோட மார்ச்சுவரியை விட்டு வெளியே வந்து ஒரு பீடி ஒன்ன பத்த வச்சிருக்காரு. அந்த நேரத்துல மாரிமுத்துவுக்கு எதிரில் யாரோ ஒரு நபர் வெள்ளை கலர் உடை அணிந்து நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மாரிமுத்து பயத்தோட அந்த நபரை உத்து பாக்குறாரு. இந்த நேரத்துக்கு யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களே, வாட்ச்மேன் கூட இந்த பக்கம் வரமாட்டாரு. அப்படி இருக்கும்போது யார் இந்த நேரத்துக்கு வர்றதுன்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்ணை பறிக்கிற அளவுக்கு பளிச்சுன்னு வெள்ளை கலர் சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் அணிந்த ஒரு நபர், அவருக்கு ஒரு 55 வயது இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் மாரிமுத்துவை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரோட முகம் பார்க்கறதுக்கு சோகத்துல சோர்ந்து போன மாதிரி மாரிமுத்துவை நோக்கி வந்திருக்காரு.
அந்த நபர் மாரிமுத்து பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே மாரிமுத்து, ஐயா யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த நபர் எதுவுமே பேசாம மாரிமுத்துக்கு பக்கத்துல வந்திருக்காரு. அப்படி மாரிமுத்துக்கு பக்கத்துல வந்த அந்த நபர், தம்பி பசிக்குது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, சாப்பிட ஏதாவது தர்றீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாரிமுத்து, இந்த நேரத்துல வந்து சாப்பாடு கேட்டா நான் எங்கேயா போறது, பகல்ல கேட்டிருந்தா கூட ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி தரலாம், ஆமா நீங்க யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவர் எதுவுமே பேசாம அமைதியா மாரிமுத்துவையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்ன நினைச்சாருன்னு தெரியல, மார்ச்சுவரிக்கு சைட்ல இருக்க பாதையில விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே மாரிமுத்து, யோ அந்த பக்கம் எங்கேயா போற, அந்த பக்கம் வழி இல்லையா, நீ வந்த வழியா தாயா போகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருக்காரு. சடனா அவர் எங்க தான் போனாரு தெரியல, கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிருக்காரு. இப்போ மாரிமுத்துவோட கண்களாலே அவர் பார்த்த காட்சியை நம்ப முடியல. இப்போ கண்ணுல பார்த்த நபர் எங்க போனாரு, எப்படி மாயமா மறைஞ்சாருன்னு யோசிக்கிறாரு. மாரிமுத்து மார்ச்சுவரிக்குள்ள போய் டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்து அந்த பகுதி முழுவதும் தேடி பார்த்திருக்காரு. ஐயா ஐயா எங்க இருக்கீங்கன்னு சத்தம் போட்டு கத்தி இருக்காரு. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல, பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. இப்போ மாரிமுத்து என்ன நினைக்கிறார்னா, நேத்துல இருந்து நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் பூரா அமானுஷ்யமாவே இருக்கே, இது ஏதோ தவறா படுதேன்னு யோசிச்சிருக்காரு. இந்த இடத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ற யோசனையோட மறுபடி சேர்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல கண் அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சேர்ல வந்து உட்கார்ந்த மாரிமுத்து இப்ப வந்த நபரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்க பார்த்தோம்னு தெரியலையேன்னு ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி மாரிமுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல மறுபடி மார்ச்சுவரிக்குள்ள யாரோ ஃப்ரீசர் பாக்ஸ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ ஏதோ ஒண்ணு பயங்கரமா ஓங்கி ஓங்கி தட்டுற மாதிரி கேட்டிருக்கு. கூடவே ஒரு வயசான நபரோட இருமல் சத்தமும் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட மாரிமுத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி உள்ள இருந்து இருமல் சத்தம் கேட்கும், யாராவது உள்ள இருக்காங்களா அல்லது நம்ம கவனிக்காத நேரத்துல யாராவது உள்ள போயிருப்பாங்களான்னு யோசிச்சாரு. இப்போ மாரிமுத்து வேகமா எழுந்து போய் அந்த மார்ச்சுரியோட கதவுக்கு பக்கத்துல நின்னு, யாருங்க இருக்கிறது உள்ள யாருங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ அவர் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கேட்ட அதே குரல்ல உள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அவருக்கு அது என்ன பேசுதுங்கிறது சுத்தமா புரியாம இருந்திருக்கு. அப்படி அவர் கதவு கிட்ட நின்னு உத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டெட் பாடியோட ஃப்ரீசர் பாக்ஸ யாரோ முழு விசையோட கிரீச்னு இழுத்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அப்போ மாரிமுத்து என்ன நினைச்சாருன்னா, பிணத்தை திருடுறதுக்கு தான் யாரோ உள்ள வந்திருக்காங்க போலன்னு நினைச்சாரு. சப்போஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மார்ச்சுவரியோட கதவை திறந்து பார்த்திருக்காரு. இப்போ மார்ச்சுவரிக்குள்ள வழக்கத்துக்கு மாறா பயங்கரமான குளிரோட மிஸ்ட் சூழ்ந்து புகை மண்டலமா காட்சி அளிச்சிருக்கு. நேத்து ஓபன் ஆன அதே 12ஆம் நம்பர் டெட் பாடி ஃப்ரீசர் இப்பவும் திறந்து கிடக்கு. மாரிமுத்து தயக்கத்தோட உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே அந்த மார்ச்சுவரிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்த அந்த டெட் பாடியை பார்த்ததும் மாரிமுத்துவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. ஏன்னா மாரிமுத்து கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொன்ன நபரும், மாரிமுத்து வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரோட தலைமாட்டில் உட்கார்ந்துருந்த நபரும் இந்த டெட் பாடி ஃப்ரீசருக்குள்ள இருக்க அதே நபர் தான். அதை பார்த்த மாரிமுத்து பதறி போய் வேகமா ஃப்ரீசர் பாக்ஸ உள்ள தள்ளி லாக் பண்ணி இருக்காரு. இப்போ மாரிமுத்து அந்த மார்ச்சுவரியில இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல படார்னு மார்ச்சுவரியோட கதவு காத்துல அடிச்சு சாத்தி இருக்கு. மாரிமுத்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. பயங்கர புயல் காத்தே அடிக்கும் போது கூட மூடாத கதவு எப்படி இப்படி மூடுச்சு? ஏன்னா அந்த கதவு அந்த அளவுக்கு கனமான இரும்பால செய்யப்பட்ட கதவு. இப்போ பயந்து போன மாரிமுத்து வேகமா ஓடி போய் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கதவு லாக் ஆன மாதிரி இருந்திருக்கு. மாரிமுத்துவும் கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா கதவு சுத்தமா திறக்கவே முடியல. அந்த நேரத்துல மாரிமுத்து ஒரு விஷயத்த உணர்றாரு. இப்போ அந்த மார்ச்சுவரிக்குள்ள வழக்கத்துக்கு மாறா பயங்கரமான குளிர் அடிச்சிருக்கு, பயங்கரமான பிணவாடையும் அடிச்சிருக்கு. அந்த நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டில்ல யாரோ ஒரு நபர் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ மாரிமுத்து அந்த இடத்துல மெதுவா திரும்பி பார்த்திருக்காரு. வெள்ளை கலர்ல ஒரு உருவம் புகை மாதிரி உட்கார்ந்துருக்கிறது தெரியுது.
அது வேற யாரும் இல்ல, இவர்கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேட்ட அதே ஆள் தான் இப்போ ஆன்மாவா உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த மாரிமுத்து அலறி கத்தி இருக்காரு. மாரிமுத்துவுக்கு ஈரக்கொலையே நடுங்கி இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. தம்பி, பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. மாரிமுத்து அந்த ஆன்மா அப்படி பேசுனதும் பயத்துல உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காரு. அப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, தம்பி, என்னோட பெயர் ஆறுமுகம், என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறிய கிராமம். எனக்கு மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. எங்க குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். என்னோட மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் என்னைய மதிக்கிறதே இல்லை. என்னோட பேச்சுக்கு யாருமே வீட்டுல மதிப்பு கொடுக்கறதும் இல்லை. என்னோட மனைவியும் மகன் மருமகளோட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே உதாசீனப்படுத்தினாங்க. அந்த மாதிரி அவங்க என்னோட மனசை காயப்படுத்துற டயத்துல எல்லாம் நான் வீட்டை விட்டு கிளம்பி பழனி, திருச்செந்தூர் ஏதாவது கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு மனசு சமாதானம் அடைஞ்சதும் திரும்பி வீட்டுக்கு வர்றது வழக்கம். ஆனா நான் கடைசியா வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னோட மனைவி, மகன், மருமகள் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய ரொம்பவே கேவலமா பேசிட்டாங்க. அதை தாங்க முடியாம நான் தஞ்சாவூர் பக்கம் வந்தேன். அதுக்கு பிறகு கையில காசு இல்லாம நடந்தே கும்பகோணம் வரைக்கும் வந்தேன். 2 நாளா சுத்தமா சாப்பிடாம இருந்ததுனால மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். அதற்கு பிறகு நான் எப்படி இறந்தேன், என்னோட உடலை எப்படி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னோட குடும்பத்தாருக்கு நான் இறந்து போனது எதுவுமே தெரியாது. நான் எப்படியும் இன்னும் 2 நாள்ல திரும்ப வந்துருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இறந்து போன விஷயத்த எங்க குடும்பத்துக்கு எப்படியாவது தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல என்னை அடக்கம் பண்ணி இறுதி சடங்கு செஞ்சாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும் சொல்லியிருக்காரு. இப்போ மாரிமுத்துக்கிட்ட நான் சொல்ற அட்ரஸை நினைவுல வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸ சொல்லியிருக்காரு. அப்படி மாரிமுத்துட்ட சொன்னதுக்கு பிறகு அந்த ஆன்மா காத்துல புகை மாதிரி மறைஞ்சிருக்கு. இப்போ அந்த மார்ச்சுவரியோட கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருக்கு. மாரிமுத்துவுக்கு அந்த ஆன்மா பேசுனது எல்லாமே கனவுல பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் மாரிமுத்து மறுநாள் காலையில ஷிஃப்ட் முடிஞ்சதும் நேரா மதுரைக்கு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு கும்பகோணத்துக்கு வந்திருக்காங்க. கும்பகோணத்துக்கு போய் அவரோட பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு நேரா மதுரையில இருக்க அவரோட சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ கிராமத்தார்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மார்ச்சுவரியில இருந்து வர்ற பிணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி அந்த பாடியை நீங்க வீட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருந்தா அவர் வாழ்ந்த வீட்டுல ஒரு பக்கம் செவரவே தட்டி உடைச்சிட்டு தான் பாடியை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டை எதுவும் சேதாரப்படுத்த வேணாம்னு நினைச்சிட்டு நேரடியா அவரோட உடலை சுடுகாட்டுக்கே கொண்டு போய் நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. இப்போ மாரிமுத்துவும் அந்த ஆன்மாவுக்கு உதவுன நிம்மதியோட கும்பகோணத்துக்கு வந்திருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.